திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தூத்துக்குடியில நேற்று மாலை திடீரென வீசிய சூறாவளியால் வாகைக்குளத்தில் உள்ள சுங்கச்சாவடி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. மேலும் வாகைக்குளம் பகுதியில் உள்ள கடைகள், மின்கம்பங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது என்னதுங்க இது? வாட்? ஓ, சேத நிலவரம், மீட்பு பணிகள் குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தற்போது அங்கு கள சூழல் எப்படி இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஒரு சில நாட்கள் நல்ல மழை பெய்த சூழல்ல கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக தான் இருந்தது. இந்த சூழல்ல நேற்று மாலை வேளையில வானில் ஒரு வித்தியாசமான ஒரு நிலை ஏற்பட்டது. இந்த சூழல் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போது திடீரென சூறாவளி, அதாவது சுழற் புயல் உருவாக தொடங்கியது. இதனை அங்கிருந்தவர்கள் அதிக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சூழல்ல வாகைக்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த சுழற் புயலால பல்வேறு பாதிப்புகளும் ஏற்பட தொடங்கியது. சிறிது சிறிதாக தொடங்கிய அந்த புயல் மிக கனமான அந்த காற்று சுழற்சியோட அந்த பகுதியை கடக்க தொடங்கிய போது தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடி, அதன் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு தீம் பார்க் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல இடங்களை சேதப்படுத்தி சென்றது. அந்த விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே பல இடங்களில் சேதம் ஏற்பட்ட சூழல்ல அந்த பொதுமக்களும் அங்கிருந்து உடனடியாக அங்க தப்பி அங்கிருந்து ஒளிந்து மறைந்து கொண்டார்கள். இந்த புயல் கடந்து சென்ற சூழல்ல அந்த பகுதி முழுவதுமே மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சுங்கச்சாவடியுடைய மேற்கூரை தளங்கள், அதே போல அங்கிருந்து இருசக்கர வாகனங்கள், அது போல அங்கிருந்த பல பொருட்களும் அடித்து சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி தீம் பார்க்லையும் பல பொருட்கள் சேதமாகி பல லட்சம் வரைக்கும் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல இப்ப சுங்கச்சாவடியை சுற்றி அருகே இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு பகுதிகளையும் அதிக அளவு சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த சேதத்தை கணக்கெடுக்கும் பணியில வருவாய்த்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த சேதத்தின் கணக்கெடுப்பு உள்ளிட்டவைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.